கர்த்தர் நல்லவர். ஆமே. இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் சில ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் எடுத்து தியானம் பண்ணி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்க போவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது லகுவானதா அல்லது கடினமானதா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது லகுவானதா அல்லது கடினமானதா? ஒரு சிலர் சொல்கிறீங்க லகுவானதுன்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் சொல்கிறீங்க கடினமானதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிக லகுவானது. எப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையின் அந்த கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், நீதிகள் அவைகளின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் அது லகுவானது. இல்லை என்று சொன்னால் சொல்கிறது சொல்லட்டும், கேட்குறது கேட்போம், இந்த கதலை வாங்கி அந்த கதலை நம்பிட்டுருவோம், வந்தால் வரட்டும், வராமல் போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது மிகவும் கடினம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே எப்படி நம்ம லகுவாக ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை பெற்று நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு தரிசனமாகிறாரு? சாலமோனுக்கு தரிசனமாகிறார். 2வது தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று என்ன பண்ணுறாரு? சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பண்ணோம்? தரிசனமாகணும். தரிசனமாகி நம்முடைய விருப்பங்களை அறிந்த ஆண்டவர் அவராக என்ன பண்ணோம்? நம்மக்கிட்ட உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மளாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? தேவைகளை பட்டியல் போட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நாம் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அவரே நம்மளை என்ன பண்ணுவார்? கேட்டு நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே ஆவியானவர் பல காரியங்களை அவர் கிரியை செய்வார். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை என்ன பண்ணோம்? விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காதபடிக்கு
தடையாக இருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு நாட்களில் கர்த்தர் நம்ம கூட பேசியிருப்பார், சரியான விதத்தில் நடத்தி இருப்பார், நம்மளை அழைத்திருப்பார், ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுத்திருப்பார். நாம் அதை சரியாமல் புரிந்து கொள்ளாமல், சரியாமல் நடத்தாமல், சரியாமல் ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்காமல், அந்த பாதையில் சரியாக ஓடாமல் போனதன் நிமித்தம் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? தடைப்படுத்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய தரிசனம் வருவது நமக்கு இப்போ இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவர் முதல்ல நம்ம கூட பேசின மாதிரி, முதல்ல நம்மளுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி, முதல்ல நம்மளை ஆரம்பத்தில் நடத்தின மாதிரி இப்போ ஏன் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தடைகள் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, கொடுத்ததற்கு நன்றி செலுத்தாதவர்கள் ஒரு குரூப்பு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், நமக்கு ஊழியத்தில் இன்னும் வெளிப்பாடுகள் தர வேண்டும், இன்னும் ஊழியத்தில் வல்லமையான காரியங்களை செய்யணும்னா கொடுத்ததுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? இதுவரை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுத்த ஆசீர்வாதத்தில் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா நம் எதிர்பார்ப்புகள் வேறு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய எதிர்பார்ப்புகள் வேறு. ஆண்டவர் எதுக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம விருப்பத்தின்படி நம்ம அது நினைக்கிறதுனால தான் கர்த்தர் கொடுத்தது நமக்கு என்னவா இருக்குது? குறையாக தெரியுது. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நிறைவாகத்தான் என்ன பண்ணுவார்? தருவார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றியை செலுத்தாமல், ஆண்டவர் இந்த அளவுக்காவது என்ன ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரே அப்படின்னு நம்ம அதை நினைக்காம, இன்னமும் எனக்கு அது இல்லை, இது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, நான் இன்னும் வாடகையில் தான் கிடக்கிறேன், இன்னும் அது கொடுக்க முடியல, இது கொடுக்க முடியலன்னு புலம்புகிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியாது. ஆரம்ப நாட்களில் நம்ம கேட்டிருப்போம், கண்டிப்பாக கர்த்தர் பேசியிருப்பார், ஊழியத்தில் நடத்தியிருப்பார், இப்படி போ, இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லியிருப்பார், அதுக்கு தேவையான கிருபைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அதற்கு நாம் நன்றி செலுத்தி அந்த பாதையில் தொடர்ந்து நாம் பயணிக்காதது நிமித்தமாக தரிசனம் எங்கே மாறிடும்? வேறு இடத்துக்கு மாறிடும். ஹல்லேலூயா. என்ன கடினமாக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த தரிசனத்துக்கும் ஆண்டோடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சா அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஈஸியாக வந்துடும். தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். இல்லை, கீழ்ப்படியாத பட்சத்தில், ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனிக்காத பட்சத்தில் என்ன பண்ணிடும்? இன்னும் ஒருவருக்கு அது கைமாறி போய் மொத்தத்தில் ஆண்டவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர் வேலை நடக்கணும். அது என்னை கொண்டு தான் இல்லை, அல்லது உங்களை கொண்டு தான் இல்லை, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. யாரை கொண்டோ எப்படியோ கிருபைகளை கொடுத்து ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். அதுக்கு நானும் நீங்களும் அபாத்திரமாக இருந்தோம் என்று சொன்னால் அது வேறு காரியத்துக்கு மாறிவிடும். ஆகவே நாம் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணோம்? நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம இன்னமும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? குறைகளை சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இன்னமும் இருக்கிறோன்னா, கொடுத்ததுக்கே இது திருப்தி இல்லையே, இதுக்கு இன்னும் கொடுத்தாலும் என்னாகாது? திருப்தி ஆகாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வேறு ஆசீர்வாதங்களை பிறருக்கு, எதிர்பார்க்கிறவங்களுக்கு, எளிய மக்களுக்கு, தாழ்மையில் உள்ள சின்ன சின்ன கிராம ஊழியக்காரர்களுக்கு தேவன் கிருபைகளை கொடுத்து நடத்திட்டு போயிட்டே இருந்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஊழியம் செய்தும் திருப்தி இல்லாமல் கட்டாயத்துக்காக செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. அதுலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கி அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு அந்த கனம் இல்லை. இன்னும் கனவீனமாக தான் இருக்கிறோம், இன்னமும் கடன் வாங்குறவங்களாக தான் இருக்கிறோம். இன்னும் விசுவாசிக்கிட்ட போயிட்டு கடன் வாங்கி நகை வாங்கி அடகு வச்சு கொடுக்க முடியாத ஊழியக்காரங்களாக தான் இருக்கிறோம். காரணம் என்ன? ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இது கர்த்தருக்காக செய்கிறோம் அப்படின்னு செய்யணும். ஹல்லேலூயா. அதிலே திருப்தி இல்லை. என்ன ஊழியம் செஞ்சு என்ன பண்ணுது? இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் வறுமையில் தான் இருக்கிறேன். இன்னும் யாராவது கொடுப்பாங்களான்னு தான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன்.
அந்த நிலைமை ஏன் அப்படின்னா, தேவனுடைய அந்த தரிசனத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் நாம் சரியாய் கேட்டு, நாம் ஆரம்பத்தில் நடந்தது போல நடக்காமல் பாதை மாறி உலக பிரகாரமாக போய் பணத்துக்காக சத்தியத்தை மாற்றி பேசி கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு இந்த நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தை செய்கிறவங்க கட்டாயத்தின் பேரில் மனிதனை பார்த்து மனிதனை திருப்திப்படுத்த செய்கிற ஊழியங்கள்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. மூன்றாவது நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு தண்டனை இருக்குதுன்னு தெரிந்து, யாருக்கெல்லாம் தண்டனை இருக்குது? எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கொடிதான ஒரு நரகம் என்கிற ஒரு தண்டனை இருக்கிறது அப்படின்னு தெரிந்தும், ஹல்லேலூயா, இன்னைக்கு துணிகரமான பாவம் உலகத்தில், தேசத்தில், சபைகளில் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், துணிகரமான பாவங்கள், நிர்விசாரங்கள், சத்தியத்தை கேட்டும் உணர்வடையாத ஜென்மங்கள், இருதய கடினம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ரொம்ப தடையாக இருக்குது. அதனால தான் நம்ம முட்டி மோதி அழுது ஐயோ ஆண்டவரே ஏன் 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 ஏன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கில் ஜெபித்து 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 காரியங்கள் நடக்காது இருக்குது. காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாது இருந்தார்களானா நல்லது. அதுக்கு நம்ம புறஜாதிகளாகவே இருந்திருக்கலாம், ஆண்டவர் அறியாமலேவே இருந்திருக்கலாம். ஆண்டவர் இறக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ரட்சித்து கடைசி நேரத்தில் இந்த கள்ளன் போன மாதிரி கூட ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருக்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்னைக்கு பாவங்களையும் சாபங்களையும் மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. துணிகரமாக, ஹல்லேலூயா, சின்ன ஒரு தவறு செய்துட்டாவே ஒரு காலத்தில் துடித்தோம். ஐயோ ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சு, நான் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டோம். ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படி இருக்குது? போயா பார்த்துக்கலாம், அவன் செய்யலையா இவன் செய்யலையா. இன்றைக்கி அநேகர் விழுவதற்கும் அநேகர் சோர்வாகி பின்மாற்றம் போகிறதுக்கும் காரணம் பிறரை பார்ப்பதினால, மற்றவங்களை பார்க்குறத, மற்ற சபையை பார்க்குறதுனால சபை விழுந்து போகுது, மற்ற ஊழியக்காரனை பார்க்குறதுனால ஊழியக்காரன் விழுந்து போகிறான், மற்ற விசுவாசி பார்க்குறதுனால விசுவாசி விழுந்து போயிடுறான். ஹல்லேலூயா. நம்ம அழைத்தவரை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி தண்டனை, மிகப்பெரிய தண்டனை யாருக்கு? முதலாவது நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்குது? தேவனுடைய சபையில் ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, முதலாவது ஊழியக்காரர்களிடத்தில் என்ன பண்ணுது? ஆரம்பிக்கிறது. இன்னமும் நம்ம நிர்விசாரமாக இருக்கிறோம். கேட்டால் ஊழியம் செய்கிறோம், முழு நேர ஊழியம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது, இரட்டிப்பான தண்டனை இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு இல்லாத, விசுவாசிகளுக்கு இல்லாத தண்டனை, அதிக தண்டனை யாருக்கு இருக்குது? ஊழியக்காரங்களுக்கு இருக்குது. உங்களில் அநேகர் என்ன பண்ணாதீங்க, ஊழியக்காரராக போதகராய் ஆகாதிருங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு அல்லவோ அதிக நியாய தீர்ப்பு உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னைக்கு திருச்சபைகள், ஊழியக்காரர்கள் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா, தேவனுடைய அழைப்பும் அந்த தரிசனத்தையும் அந்த வார்த்தைக்கு இருந்த அந்த வல்லமையும் அந்த பயத்தையும் இன்னைக்கு விட்டு இன்னைக்கு நிர்விசாரமாக இருப்பதினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதத்தின் சாலமோனுக்கு கிபியோனிலே கர்த்தர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். முதலாவது தரிசனம், ஆண்டவருடைய வார்த்தையையும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறின எந்த தரிசனமும் அது பிசாசு கொடுக்குறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னாருன்னு எதையோ நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம்.
வேதத்தின்படி, சத்தியத்தின்படி, ஆண்டவர் பேசின வார்த்தையின்படி இருக்கிறதா? அதுதான் என்னது? தரிசனம். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சாலமோனுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகி, அடுத்து வாசிங்க. நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று யார் சொன்னது? தேவன் சொன்னார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? யார்கிட்ட நிற்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார் ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. நமக்கு வருகிற எல்லா நன்மைகளும் அது தேவன் கொடுப்பதும் அல்ல. தேவன் கொடுத்தாரா? அதுதான் என்னது? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். இன்னைக்கு வேதனையுள்ள ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு திருச்சபைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளிலும் ஊழியக்காரங்களுக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. போகிறாங்க, ஏசியில் உட்காந்து இருக்கிறாங்க, போகிறாங்க, பெரிய பில்டிங்கில் உட்காந்து இருக்கிறாங்க, போகிறது பெரிய காரில் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? துக்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? யார் உன்னை கொடுத்தது அந்த ஆசீர்வாதத்தை? ஹல்லேலூயா. நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை மெல்கிசேதேக் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து காணிக்கைகளை, வெகுமதிகளை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாரு? வேண்டாம். அவங்க போருக்கு போய் ஜெயித்து வரும்போது அநேக ராஜாக்களுக்கு கொடுத்த வெகுமதிகளை அநேகர் என்ன பண்ணாங்க? வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன்? கேயாசி, எலிசா அங்கே நாகமான் கொண்டு வந்து கொடுத்த பொருள்களை வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்? தேவைதானே. வாங்கினா ஒரு சபை கட்டலாம், வாங்கினா இன்னும் 2வது அடுக்கு பண்ணலாம், வாங்கினா பூசப்படாத சபையை பூசலாம், வாங்கினா சைக்கிளில் போகிறேன்னா ஒரு காரை வாங்கலாம். நல்லது தான், நல்லது தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தாரா அந்த ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. நீ என்னை ஆசீர்வதித்த என்று சொல்லி சொல்லாதபடிக்கு இந்த ஒரு வாரை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்? பெற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி ஆண்டவருக்காக நாம் இருக்கும்போது தான் ஆண்டோடைய வார்த்தை வந்து என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட பேசும். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறது என்னப்பா? கேளு. இது வரைக்கும் உனக்குன்னு நீ என்ன பண்ணல, எதுவும் கேட்கல, கேள், நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு கேட்டு 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 வாயே வழியாகி போச்சு. ஆனாலும் என்ன பண்ணல? நன்மைகள் கிடைக்கல. நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தரிசனமும் இந்த வார்த்தையும் வருவதற்கு முன்பதாக சாலமோன் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். 3வது வசனம். போதும். சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து, அன்பா போய் அன்பு செலுத்தி கேட்க வேணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆர்டர் போடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. யோ கொடுயா, கொடுத்தே தான் ஆகணும். எதுக்கு கொடுக்கணும்? நான் இதை செஞ்சிட்டேன் அதனால் இதை எனக்கு கொடு என்று இன்னைக்கு ஆண்டவரையே பயமுறுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உபவாசம் பண்ண 40 நாள், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அதனால் இந்த வார்த்தையின்படி எனக்கு கொடு, கொடுத்தே ஆகணும். பிடிவாதமாக கேட்டு பெற்றுக்கொண்டு கடைசியில் வேதனை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்து, ஆண்டவரே அன்பு கூர்ந்து, அப்பா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதிலே நான் திருப்தியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அது எப்படி இருக்கணும்? அன்பாய் கொடுக்கணும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் 2 விதமாக இருக்கும். ஆனால் 2 பிள்ளைகள் தான், 2க்கும் தகப்பன் கொடுப்பாரு தான். ஆனால் கொடுப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தன் வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பிள்ளைக்கு அவர் அன்பாய் செய்வார், இரக்கப்பட்டு செய்வார், மனதின் ஆழத்திலிருந்து செய்வார்.
ஆனால் என்ன சொல்லியும் கேட்காத பிள்ளைக்கு பிள்ளை தான், அதனால் கொடுப்பார். ஆனால் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்போடு கூட நாம் கேட்க வேண்டும். அது அந்த நேரத்திற்கு நமக்கு தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சைக்கிளே ஓட்ட தெரியாத ஒரு பிள்ளை போயிட்டு எனக்கு ஏரோப்ளான் ஓட்டணும் கொடுன்னு கேட்டால் ஆண்டவர் தருவாரா? தரமாட்டார். முதல்ல நீ நொண்டி அடித்து என்ன பண்ணு, சைக்கிளை கற்று, உளுந்து முட்டியெல்லாம் உடச்சி முதல்ல அந்த சைக்கிளை கற்றுட்டு வா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெறுவது மிகவும் லகுவானது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செவி கொடாமல் அந்த சட்டத்தை மீறி நடக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது மிக கடினம், மிக கடினம். நாம் போராட வேண்டி இருக்கிறது, கெஞ்ச வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது அன்பு கூர்ந்து நடந்தான். நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறதில்ல. அந்த நேசத்தை நம்ம என்ன பண்ணோம், வெளிப்பிரகாரமான காட்ட வேண்டும். எனக்கு ஒரு ஊழியக்காரர், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். இன்றைக்கி பெரிய பிஷப்பாக இருக்கார் அவர். ஆமாம், வந்தார். அன்பை குறித்து பேசினார். அன்பு, தேவனுடைய அன்பு. ஆண்டவர் ஒரு பெரிய அன்பானவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும். நானும் அப்படித்தான், எல்லாரிடத்திலும் நானும் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். அந்த சபையில் ஒரு ஏழை விதவை அம்மா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு திங்கக்கிழமை அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அவங்க சபையை கடந்து பக்கத்து வீட்டில் தான் அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுற வேலை. அந்த சபையை கடந்து தான் போகணும். அந்த அம்மா போகிறாங்க. போகும்போது பார்த்தா மாடியில் பாஸ்டர் ஐயா உட்காந்து இருக்கார், பைபிள் படிச்சுன்னு இருக்கிறார். ஐயோ, அன்பான ஊழியக்காரராச்சு, அன்பான தேவ பிள்ளையாச்சு, அன்பை குறித்து பேசினவராச்சு, அதனால் இவ்வளோ ஒரு அன்பான ஊழியக்காரனை நான் எங்கேயுமே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா, ஐயா அந்த கேட்டில் உள்ள வாட்ச்மேன் இடத்துல, ஐயா உங்கள் ஐயாவை நான் கொஞ்சம் பார்க்கணும், உங்கள் ஐயாவை நான் கொஞ்சம் பார்க்கணும். நேற்றுக்கு எங்கள் சபைக்கு ஐயா வந்திருந்தாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். நான் தேவனுக்காக அன்பு பாராட்டி இவைகள் அனைத்தையும் தேவனுக்காக செய்கிறேன். ஏன்னா தேவன் எனக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுக்கிறாரு, அதனால் நான் அன்போடு கூட எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொன்னார். ஐயா நான் பார்த்துட்டு போகலாமா? இந்த வாட்ச்மேன் போயிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம ஐயா இந்த மாதிரி ஒரு விதவை அம்மா கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க, உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டு வர சொன்னாங்க. இப்போ முடியாது, இப்போ முடியாது, போக சொல்ல அந்த அம்மாவை. காலங்கத்தாலே வந்துடுறாங்களா? இந்த வாட்ச்மேன் ரட்சிக்கப்படாதவன், நல்லா கவனிங்க, இந்த வாட்ச்மேன் ரட்சிக்கப்படாதவன். அவன் அந்த அம்மா கிட்ட, அம்மா தயவுசெய்து போயிடுமா, நான் அன்பாக சொல்கிறேன் போயிடு, அவர் பார்க்க விரும்பலை. அந்த அம்மா அழுதுனே போனாங்களாம். இப்படி ஒரு ஊழியக்காரர்களா, இப்படி ஒரு பிரசங்கிமார்களா? இன்றைக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏன் பெறுவதற்கு நாம் எவ்வளவு கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் சரியில்லை. நம்ம அன்பு கூறுகிறோம், அன்பானவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா? ஹல்லேலூயா. எங்கே சாலமோன் தன் தாவீதினுடைய தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். முதலாவது அன்பு கூர்ந்தான் கர்த்தரிடத்திலே, ரெண்டாவது கட்டளையின்படி என்ன பண்ண நடந்தான், மூன்றாவது வாசிங்க தொடர்ந்து. ஆனாலும் ஆமாம், பலியிட்டு தூபம் காட்டினான். ஆண்டவருக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் இன்னைக்கு நாம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் மேடைகளிலே பலியிட்டான், அது வேறு விஷயம், அந்த சப்ஜெக்ட் வேறு. ஆனாலும் அவன் என்ன பண்ணான், தேவனுக்கு துதி பலிகளை செலுத்தி கொண்டான், தூபம் காட்டி தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு ஸ்தோத்திர தூபங்களினால கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தா ஸ்தோத்திரம் சொல்கிறது ஒரு குரூப்பு. ஆண்டவர் கொடுத்துட்டார், ஸ்தோத்திரம். கொடுக்காவிட்டாலும் கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஹல்லேலூயா. நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க என்ன பண்ணோம்? ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் எல்லாவற்றையும் குறித்து நாம் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களோடு என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கிறவங்களாக இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அதை சொல்லி மகிமைப்படுத்துறது வேற. ஆனால் ஒன்றுமில்லாமல் சூழ்நிலையில் கூட என் தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறது வேற. ஹல்லேலூயா. ஆகவே அவன் பலிகளை செலுத்தி தூபங்களை காட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதனால் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாம் 3 காரியங்களை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் வந்தார், தரிசனமானார், நீ என்னிடத்தில் என்ன கேள்வியோ கேளுன்னு சொன்னார். அப்படி ஆண்டவர் தரிசனமாகி அவராக கேட்கக்கூடிய நிலைமைக்கு சாலமோனுக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போனது சாலமோனுடைய வாழ்க்கை. அந்த சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தாவீதினுடைய கட்டளைகளுடைய நடந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆகவே இதுக்கு பின்பதாக தான் இப்போ என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது என்பது என்னது? தவறான பாதை, தவறான நடத்துதல். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் எதையும் கர்த்தருக்கு செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவர் கூரையை பிச்சு என்ன பண்ணணும்? கொட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கான வழிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் வந்தார். வாசிங்க 10வது வசனம். உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? அது உகந்த விண்ணப்பம். இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதே எப்படின்னு தெரியாத ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாமல் ஜெபித்து அதனால் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணுது? வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்த விண்ணப்பத்தை நாம் என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறதை நாம் கேட்டுட்டோம்னா நம்ம விருப்பத்தை தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அவர் கேட்குறாரு, இந்த திரளான இந்த திரள் கூட்ட மக்களை நடத்துவது ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் கேட்டது என்னது? ஞானம். அப்போ ஒரு சபையை நடத்த, ஒரு ஊழியத்தை நடத்த, ஒரு குடும்பத்தை நடத்த, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சரியான உறவில் நம்ம போகிறோமா இல்லையா என்பதை நிதானிக்க நமக்கு முதலாவது தேவையான ஆசீர்வாதம் என்னது? ஞானம். இன்னைக்கு ஞானம் இல்லாமல் ஜெபித்து தேவையில்லாமல் போய் மாட்டிக்கொண்ட அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நீ தானே கேட்ட, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதனால் வர பாடுகளையும், அதனால் வர அவமானங்களையும், அதனால் வர தீமைகளையும் வெட்கத்தையும் அனுபவிக்க வேண்டியது யார்? ஆண்டவர் அல்ல, நம்ம தான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் விரும்பாத விதத்தில் போய் கேட்டாலும் தேவன் கொடுத்துருவார். ஆனால் வரக்கூடிய பின் விளைவுகளை யார் சந்திக்கணும்? நம்ம தான் சந்திக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொன்ன வார்த்தையின்படியே சொல்கிறார் பாருங்க. 12வது வசனத்தின் முதல் தந்தேன். போதும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவன் விரும்புகிற அந்த உகந்த விண்ணப்பத்தை நாம் செய்யும்போது
நம்ம கேட்டதை ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? தருவார். முதலாவது, ஆண்டவர் நாம் கேட்பதை தருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன கேட்டோம்? ஞானத்தை கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணார்? ஞானத்தை தருகிறார். ஞானத்தை தந்தார். உனக்கு முன்னையும் உனக்கு பின்னாடியும் உனக்கு சரியானவன் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு அடிஷனான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது வாசிங்க 13. இதுவும் அன்றி, அப்பா போதும். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்பதே சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டேங்குது? கிடைக்க மாட்டுது. ஆனால் கேளாததையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இப்போது முதலாவது ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கேட்டு இருந்தால் ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்து தான் இருப்பார். ஆனால் ஞானத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லை? ஒரு ஊழியம், ஒரு ஸ்தாபனம், ஒரு குடும்பம், ஒரு பொறுப்புன்னு கொடுத்தாலும் அதை நடத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? முதல்ல ஞானம் வேண்டும். 1 கோடி ரூபா கொடுத்தா எனக்கெல்லாம் பைத்தியமாக பிடிச்சிரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்குற அந்த ஞானம் இருந்தால் இந்த 1 கோடி ரூபாய்க்கு நான் என்னெல்லாம் செய்வேன், கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு. அந்த ஞானம் முதலாவது தேவை. அந்த ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு கேளாத எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு பாருங்க. கையை தேட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அவர் அள்ளி அள்ளி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஞானத்திலே உனக்கு சரியானவன் யாரும் இல்லையா? ராஜாக்கள்லையும் உனக்கு சரியானவன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நாம் கேட்பதை சரியாய் கேட்டோம்னா சரியாய் நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். ஹல்லேலூயா. நம்ம கேட்குறது என்ன பண்ணுறோம்? அந்த பக்கத்து சர்ச்சுக்காரன் இப்போ தான் வந்தான் ஐயா, 5 வருஷமாக தான் ஊழியம் செய்கிறான், எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டிட்டான், ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த சர்ச்சு தர மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் ஆண்டவரே இப்போ வந்த விசுவாசி காரு வாங்கிட்டான், வீடை கட்டிட்டான், நான் 25 வருஷமாக அந்த சபையில் இருக்கிறேன், ஏன் எனக்கு கிடைக்கல. நம்ம கேட்குறதெல்லாம் எப்படி கேட்குறோம்? இப்படி தான் கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு என்ன நீங்கள் தரீங்க, அதை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு என்னைக்கு நான் கேட்டிருக்குமா? ஹல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, அது மட்டுமல்ல, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனே இல்லை, உனக்கு நிகரான ஒரு ஊழியக்காரனே இல்லை. ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணி அப்படி வல்லமையாக உன்னை பயன்படுத்த போகிறாரு. ஆனால் அதை நம்ம இழந்துட்டோமே, ஞானம் இல்லாமல் கோட்டை விட்டுட்டோமே. தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை நாம் கவனிக்காமல் விட்டதுனால வந்த பின் விளைவுகள் பாருங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, அதுவும் இல்லை, கேட்டது மட்டும் இல்லை, கேளாத்து மட்டும் இல்லை, இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தருகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கூட இன்னும் கொடுத்துனே இருக்கிறார். கேட்டது கேட்காதது இன்னும் அவர் விருப்பப்பட்டது, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் கொடுக்குறார் பாருங்க. ஹல்லேலூயா. 14வது வசனம். ஹல்லேலூயா. தீர்க்காயுசு, சந்ததியின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் சமாதானத்தை, அவர்களுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இது எல்லாம் தேவன் கொடுப்பது. நம்முடைய நாட்கள் யார் கையில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மரணத்துக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. இன்னைக்கு மரணம் வந்தாலும் கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும், அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீடித்த ஆயுசு நாட்கள் யார் கையில் இருக்கிறது? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
நம்முடைய நாட்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய தேவைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தர் கரத்திலே இருக்கிறது. அவர் அல்லவோ நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, யோ நீ கேட்டதையும் கொடுத்துட்டேன்யா, நீ கேளாத்தையும் கொடுத்துட்டேன். அது இல்லாமல் என் மனசில் இருக்கிற என்னுடைய விருப்பத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் நீ நிலைத்திருப்பாய், தீர்க்காயுசை நான் உனக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து வாசினா அந்த சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு, சாலமோனுக்கு தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி, அது லகுவாய் பெறுவது எப்படி என்பதை ஆவியானவர் நமக்கு இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு தேவன் விரும்புகிற உகந்த விண்ணப்பத்தை இன்றைக்கு செய்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, தர வேண்டியதை தந்து, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் கேட்டது கேளாதது அது மாத்திரமல்ல எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து அதுக்கு மேலேயும் என் ஆண்டவர் கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மளை வழிநடத்த வேண்டும். ஹல்லேலூயா.